திராவிட முன்னேற்றக் கழகம் திரு அமுதரசன் 2026 திமுகவுக்கு சவாலாக இருக்கும் அப்படின்னு தனியரசு சொல்கிறாங்க. தனியரசன் வந்து திமுகவுக்கு சவால் அப்படின்னு சொல்ல திராவிட இயக்கங்களுக்கு சவால் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னு சொன்னார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது எந்த சவாலும் கிடையாது. இந்த தேர்தல் எல்லா தேர்தலும் எப்படியோ அதே போல தான். இன்னும் கூடுதலாக இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு கேக் வாக் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் நலத்திட்டங்கள் அதை மிக ஆழமாக நம்புகிறோம் நாங்கள். இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி, 4 ஆண்டு கால ஆட்சி, இதில் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அது வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல. இன்னைக்கு நீங்கள் பொருளாதார உயர்வில் இருந்து தொழில்துறை முன்னேற்றத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் மற்ற மாநிலங்களோடு ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களே தமிழ்நாட்டை பாராட்டக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த 4 ஆண்டு காலத்தில், இன்னும் குறிப்பாக இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் மிக சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு செயல்பட்டு இருக்குது. அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியிலும் உலாவிட்டு இருக்குது. அதனுடைய ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஆன்டி இன்கம்பன்சி எல்லா ஆட்சி காலத்திலுமே இருக்கும். அமைச்சர்கள் மேல விமர்சனம் இல்லைன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம எந்த ஒரு ஆட்சியும் செயல்பட முடியாது. அதெல்லாமே இருக்கும். அதை அரசு எப்படி கையாள்கிறது, அதையும் தாண்டி ப்ரோ இன்கம்பன்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அந்த வகையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த கால ஆட்சியாளர்களை விட, ஆட்சி முறைகளை விட இப்போ இருக்கக்கூடிய இந்த குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் ப்ரோ இன்கம்பன்சியை பார்க்க முடிகிறது. தொலைக்காட்சி விவாதங்களில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஆன்டி இன்கம்பன்சி பற்றி கேட்கலாம். ஆனால் களத்தில் மக்கள் மத்தியில் அது அந்த அளவிற்கு எந்த வகையிலையும் மக்களாக ஒன்று திரண்டு இந்த அளவிற்கு ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய அளவில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. பிரச்சனைகள் எழக்கூடிய சூழலில் ஒரு அரசு எப்படி பிரச்சனைகளை கையாளுது அப்படிங்கிறது இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேரடியாக அவரே சட்டமன்றத்தில் பேசி அதற்கு பதில் சொல்லி அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு அணுகிட்டு இருக்குது. ஒன்று. அதையும் தாண்டி நீங்கள் இதற்கு முன்பாக பேசும்பொழுது கொஞ்சம் ஃபேக்சுவல் எரர் வந்தது முதல் சுற்றுலையே. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறப்ப மும்மொழி கொள்கையெல்லாம் ஒன்றும் திணிக்கல, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறப்ப நிதியெல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருந்தது. கொள்கை எங்க திணிச்சாங்க? எப்ப திணிச்சாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுதே தான் அமித்ஷா என்ன பண்ணாரு, இங்க எல்லாரும் அதாவது இந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நீ இந்தியை திணிக்கிறத நானே திணிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கார்பரேஷன் கக்கூஸ்ல கூட சௌச்சாலயம் எழுதி வச்சது எது அப்படின்னு சொன்னா அதிமுகவினுடைய அரசு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொல்றீங்க மும்மொழி கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? எந்த இடத்துல எதிர்த்தாரு? அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாலே அவர் எதிர்க்கிறாரு தானே சார். எப்படி அமைதியா இருக்கும் பொழுது எப்படி நீங்க எதிர்க்கிறதா சொல்ல முடியும்? எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில இருக்கிறப்பவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் கக்கூஸ்ல இருந்து, அரசு நிறுவனங்கள்ல இருந்து, ஒண்ணுல நீங்க ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய நீங்க பிஎஃப் ஆபீஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே பாடத்திட்டத்துல திணிக்கிறது மட்டும்தான் மும்மொழி கொள்கை. உங்களுக்கு யார் சொன்னா? பாடத்திட்டத்தில் திணிக்கிறது மட்டும்தான் இந்தி திணிப்பா? வந்த ஒன்றிய அரசு சார்பில் வந்த கடிதங்கள்ல இந்தி திணிப்பு வேற, மும்மொழி கொள்கை வேற. இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு வேற வேற அப்படின்னு சொல்ல முடியும். எப்படி நீங்க வேற வேறன்னு சொல்றீங்க? பாடத்திட்டத்துல மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணாரன்னா நீங்க கழிவறையில எழுதி இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்க அதுக்கு சமன்படுத்துறீங்க. நீங்க ஒன்றிய அரசு பாஜக தான் பண்ணணும்னு இல்ல, அதெல்லாம் நானே செய்யறேன்னு இங்க இருக்கக்கூடிய அரசே செஞ்சிட்டு இருந்துச்சு. நீங்க எடப்பாடியை பாதுகாக்கணும், அதிமுகவை பாதுகாக்கணும்னு நீங்க மும்மொழி, இந்தி திணிப்புன்னு தனித்தனியா பிரிக்க வேண்டிய அப்படி பிரிச்சா உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகும். அதனால நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல தென் மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய அலுவலர்கள்ல எல்லாருமே ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து திமுக போய் களத்தில் இறங்கி போராடுனுச்சு. அன்றைக்கும் இதே மாதிரி ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய கடிதங்கள்ல ஹிந்தி போக்குவரத்து இருக்குன்னு சொல்லி அதற்காகவும் கண்டிச்சாங்க. அப்பவும் என்இபிக்கு எதிராக போராடணும். அப்ப இதெல்லாம் இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை இல்லையா? இதற்கு எதிராக அதிமுக எந்த இடத்துலயாச்சும் வாய் திறந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த இடத்துலயும் வாய் திறக்கல. அப்பவும் நம்ம இதே மாதிரி விவாதங்கள்ல தான் அதன் மூலமாக தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அதன் மூலமா விடல.
மற்ற பள்ளி பாடத்திட்டங்கள்ல அனுமதிக்கிறதுங்கிறது ஒரு கூறு. மற்ற இடங்கள்ல நீங்க ஒன்றிய அரசு கடிதங்கள் இருக்கட்டும், அதே போல ஒன்றிய அரசு அலுவலகங்கள் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளில் இது எல்லா இடத்துலையும் அனுமதிக்கிறதெல்லாம் அதை நம்ம பொறுத்து போய்க்கலாம். பாடத்திட்டங்கள் அனுமதிக்கிறது மட்டும் அது மட்டும்தான் நீங்க இந்தி திணிப்பு மும்மொழி திணிப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது வந்து சரியான புரிதல் கிடையாது. அதையும் தாண்டி நீங்க இப்ப அண்ணன் சொன்னாரு பாஜக வந்து அது இன்னைக்கு வந்து அமித்ஷா திமுகவே மாறிடுச்சுன்னு. என்னைக்கு வந்து அவங்க 2 பேர் கையை கோத்து வச்சு அன்னைக்கு அதிமுகவினுடைய தொண்டர்கள்லாம் பாஜகவினுடைய கொடியை ஏந்திக்கிட்டு அமித்ஷாவை வரவேற்றாங்களோ அன்னைக்கே ஏடிஎம்கே அஃபிலியேட்டட் பை பிஜேபின்னு ஆய்வுச்சு. அதையும் தாண்டி இன்றைக்கு கொள்கை ரீதியாக நீங்க சிறுபான்மையினர்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், அவர்கள் தாக்கப்படக்கூடிய எந்த விதமான அமெண்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், எதற்காவது அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. திமுக தங்களை கொள்கை கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா அதிமுக கொள்கை கூட்டணின்னு சொல்லல. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியலங்கிறது தான் அந்த அந்த நிலையை இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர்லாம் சொல்லணும். எடப்பாடி சொல்ல முடியாது சார். எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? என்ன கொள்கை கூட்டணி? மாநில சுயாட்சியை பற்றி அண்ணா சொன்னாரு. அண்ணாவின் பேர்ல அன்னைக்கு அதிமுக நடந்துட்டு இருக்கு. மாநில சுயாட்சிக்காக எந்த இடத்துல அதிமுக பேசிருக்குது? என்ன பேசிருக்குது? ஜெயலலிதா எதிர்த்த திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தினது யாரு? மாநில உரிமையெல்லாம் இழந்துட்டு வந்தது நின்னது யாரு? டெல்லியில போயிட்டு நாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தாங்க, வெளில போய் நாங்க வலியுறுத்துறோம் ஜிஎஸ்டி தொடர்பாக பேசிட்டு இருந்தது யாரு? அது தொடர்பாக ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? மாநில உரிமை எப்படி கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியும்? எந்த விதத்திலும் சொல்லல, கொள்கை சொல்ல முடியாதுன்னு சொல்றோம். அதை இழந்துட்டாங்க. அந்த தார்மீக உரிமைய அதிமுக இழந்துடுச்சு. அதை இழந்ததுனால தான் அதை நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கோம். அதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க, மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அதிமுக தொடர்ந்து நிராகரிக்கப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்சமான கொள்கை அளவு கூட இல்லாம இன்னைக்கு சுயத்தை இழந்து இன்றைக்கு அதிகார வெறிக்காக யார் காலில் வேண்டுமானாலும் மண்டியிடலாங்கிற நிலைமைக்கு அதிமுக போயிருக்கிறதுனால தான் இன்னைக்கு மக்கள் அதை தொடர்ந்து நிராகரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே தான் நாங்களும் சொல்றோம், அவங்க கொள்கை இழந்துட்டு இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு முத்தலாக்ல என்ன நிலைப்பாடு, சிஏஏ என்ஆர்சியில் என்ன நிலைப்பாடு, வக்ஃப்ல என்ன நிலைப்பாடு, இதெல்லாம் வரும்பொழுது நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? நாடாளுமன்றத்தில் உங்களுடைய நாடாளுமன்றத்தில் மாநில உரிமைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படி பல கேள்விகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. கொள்கை ரீதியாக அதிமுக தங்களுடைய கொள்கைன்னு எந்த இடத்துலயும் அவங்க மாறுதட்டிக்க முடியாது. திராவிட இயக்கம்னு உரிமை கொண்டாட முடியாது. அதையும் தாண்டி இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கே படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தான் தேர்தல் களம், அரசியல் களம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும். அப்படி வரும்பொழுது நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அவர்கள் வந்து டெல்லினால ராப் அப் பண்ணி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறாங்க.